ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட வந்து ஓல்டு கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இபிஎஸ் இன்வெர்ட்டரோட ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இதில் உள்ள டிரான்ஸ்ஃபார்மத்தில் வந்து ப்ரைமரி செகண்டரி வந்து நம்ம நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். நார்மல் டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு பக்கம் பெரிய ஒயர் கொடுத்துருப்பாங்க கடமா, இன்னொரு பக்கம் வந்து சின்ன ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது ப்ரைமரி, இது செகண்டரின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபாரை வந்து நம்ம வந்து ஒரு 12 வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஏசி இன்புட்டு கொடுத்தோம்னா இல்லை டிசி இன்புட் வந்துட்டு வேரியபிளாக ஒரு பவர் சப்ளையாக கிடைக்கும். நம்ம எந்த பவர் சப்ளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து இதில் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து பிளாக்கு வந்து நம்ம காமனாக எடுத்துக்கிட்டு இந்த க்ரீனு, ப்ளூ, எல்லோ இது மூணுலேயும் வந்து நம்ம பவர் சப்ளை கொடுக்கும்போது இந்த பக்கம் நமக்கு வேரியபிளான ஒரு பவர் சப்ளை கிடைக்கும். அதில் நம்ம ஒரு பவர் சப்ளை வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு சின்ன வேலை செஞ்சோம் அப்படின்னா இதை வந்து 12 வோல்டேஜை நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம தேவையான இடத்துக்கு நம்ம 12 வோல்டேஜ் பவர் சப்ளையை அதை யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு உங்களுக்கு இப்போ செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பிளாக்குக்கும் க்ரீனுக்கும் நம்ம இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். ஏசி பவர் சப்ளை கொடுக்குறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். நம்ம அதில் ஏசி பவர் சப்ளை இதில் நம்ம இந்த பக்கம் செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 வோல்ட்டு கிடைக்குது. இதே வந்து நான் வந்து அடுத்த ஒயர் கலர் கோடில் வந்து நான் மாற்றி வச்சு காட்டுறேன் பாருங்கள். பவர் சப்ளை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை கழட்டி மாட்டுங்க. இப்போ வந்து நான் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ எவ்வளோ வோல்டேஜ் இருக்குதுன்னு இப்போ பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து 9 வோல்டேஜ் கிடைக்குது நம்ம ப்ளூவில் கொடுக்கும்போது. இதே வந்து நான் வந்து அடுத்து வந்து எல்லோவில் கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம எல்லோவில் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு வந்து 7 வோல்டேஜ் கிடைக்குது. நம்ம வந்து இப்போது டிசி பக்கம் வந்து நமக்கு 12 வோல்டேஜ் பர்மனெண்ட்டாக கிடைக்கிற மாதிரி இதில் உள்ள காயில் சீரியஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 12 வோல்டேஜ் ஸ்டாண்டர்டாக கிடைக்கும். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை பிரித்து எடுத்தால் அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து மொத்தம் 4 லீடு இருக்கும். 2 வைண்டிங்காக பண்ணியிருப்பாங்க. இதை நம்ம வந்து கண்டினியூட்டி மீட்டர் வந்து செக் பண்ணிவிட்டு இதில் உள்ள ஒரு லீடையும் இதில் உள்ள ஒரு லீடையும் வந்துட்டு நம்ம சீரியஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த பக்கம் வந்து 12 வோல்டேஜ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பண்ணி நம்ம தேவையான இடத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரை நம்ம யூஸ் பண்ண முடியும். இது எப்படின்னு இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ உள்ள லீடை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அன்சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கிடுவோம். நம்ம கண்டினியூட்டி மீட்டர் வச்சு செக் பண்ணோம்னா ஒரே காயில் எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இதுலேருந்து ஓப்பன் பண்ணதில் ஃபஸ்ட்டு இதில் வச்சோம்னா இது கிடைக்கல, இதில் வச்சோம்னா கிடைக்கிது. இப்போது இது ரெண்டும் நமக்கு ஒரு காயில், இதில் ஒரு பக்கம் இதில் ஒரு பக்கம் வச்சோம்னா நமக்கு இது ரெண்டும் ஒரு பக்கம் கிடைக்கிது. இப்போ இது ஒரு காயில். இப்போ இது இந்த மாதிரி நம்ம சால்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டால் ஓகே. நான் வந்து இங்கே வந்து இதில் வந்து அலுமினிய காயினால் சால்ட்ரு வந்து பிடிக்காது அப்படிங்கிறதுனால நம்ம காப்பரை யூஸ் பண்ணி இதுக்கும் நம்ம வந்து சீரியஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் சிலிவ் எடுத்து நல்லா ரோல் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து சால்ட்ரு பண்ணேன். அப்போ தான் வந்து இந்த லெட்டு உருகி நல்லா வந்து நமக்கு பிடிச்சிக்கிறோம். இப்போ நம்ம செக் பண்ணி காட்டுறேன். இது ரெண்டையும் இது எல்லாமே அப்படியே ஒரே காயிலாக வந்துருச்சு. இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்தோம்னா நமக்கு இதில் தேவையான 12 வோல்டேஜ் கிடைக்கும். அதே மாதிரி பிளாக்கில் ஒரு லீடையும் க்ரீனில் ஒரு லீடையும் இப்போ கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை இருக்குதுல இதில் வந்து நான் டபுள் சைட் டேப்பு போட்டு ஃபுல்லாகவே வந்து இதை சீல் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏசி வோல்டேஜ்
நமக்கு வந்து 13.71 வோல்டேஜ் கிடைக்கிது. இதை வந்து நம்ம வந்து இனிமேல் வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர் பண்ணி பியூடிசியாக வந்து நமக்கு எதுக்கு வேணுமானு யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராஜெக்ட்டுக்கு. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.